Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 352வது வீடியோ. இன்னைக்கு வீடியோலயும் எப்பவும் மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத கண்டினியூவா பார்த்துடலாம். அப்டேட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ஆஃபர் ஜோனுக்காக பண்ணிட்டு இருக்கிற வீடியோ. இதுல நான் டாப் 10 ways to earn money online அப்படின்ற ஹெட்டிங்ல உங்களுக்கான 10 ways ஆன்லைன்ல earn பண்றதுக்கான ஒரு 10 ways ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன வே பிடிச்சிருக்கு, எதுல நீங்க earn பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க எதை அதிகமா கேக்குறீங்களோ அது சம்பந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ வீடியோக்கான லிங்கை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடுத்து லைக் டார்கெட். நேத்து 1200 லைக்ஸ் ரீச் பண்ணும் அப்படின்னு டார்கெட் வச்சோம், ரீச் பண்ணல. 1000 லைக் தான் ரீச் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கும் விடுறதா இல்லை, 1200 லைக் தான், சேம் லைக் டார்கெட் தான். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, பாக்குற நீங்க லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீச் பண்ண முடியும். ஸோ வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க. இப்ப என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்கோட சாம்சங் A12 இந்த மொபைலை பத்தி. ஆமா, சாம்சங்கோட A12 ரொம்ப நல்ல மொபைலா லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் இந்தியாவுக்கு ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது அப்படின்றத ஒரு லீக்ஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மொபைல் 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல 48 MPக்கான குவாட் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப தெளிவா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்க கன்ஃபார்ம் பண்ணதை பார்க்கும்போது சாம்சங்கோட சாம்சங் A12 இன்னும் ஒரு வார காலகட்டத்துக்குள்ள அதனோட லான்ச் டேட் தெரிய வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 48 MP குவாட் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிட்டேன். 15000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்குள்ள தான் இருக்க போகுது. 6.5 இன்ச்சஸ்க்கான HD டிஸ்பிளேயோட 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு மீடியாடெக் ப்ராசரோட இந்த மொபைலை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ கூடிய சீக்கிரமா இந்த மொபைலோட லான்ச்சை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து என்னைக்குமே அப்டேட் வராம இருக்காது போல, ஏன்னா ஏதாவது ஒன்று மாறி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரியல்மிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ 20000 ரூபாய்க்கு ரியல்மியோட X7 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5G மொபைல், கம்மி பிரைஸ்ல இருக்கிற 5G மொபைல் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட்ல இதுதான் இருக்கு இந்தியாவில். இப்படி இருக்கும்போது இவங்க அடுத்து கொண்டு வர போற மொபைல் 20000 ரூபாய்க்கும் கீழே 5G கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இன்னுமே கம்மியான பிரைஸ்ல 5G ஸ்மார்ட் போன்ஸை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் நாசோட நாசோ 30 ப்ரோவா இருக்குமா. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், நாசோட நாசோ 30 ப்ரோ 4880 mAh பேட்டரியோட ஒரு LCD டிஸ்பிளேயோட 5G சப்போர்ட்டோட வரும் அப்படின்றது. ஸோ இந்த மொபைல் ஒரு 15 17,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மொபைலோட ப்ராசஸர் டீடைல்ஸ் லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல்ல டைமென்சிட்டி சீரிஸ் ப்ராசஸரோட தான் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு 15 17,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள நாசோட நாசோ 30 ப்ரோவா கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாசோ சீரிஸ்ல வேற ஒரு சில ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி லீக் வந்திருக்கு. இங்க லான்ச் பண்ண போது நாசோட நாசோ கேமிங் மவுஸ் லான்ச் பண்ண போறாங்களாம். இது ஒரு ஸ்மார்ட் மவுஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக ஒரு கேமிங் பேடும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நாசோ லான்ச்ல சேர்ந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட் இன்னையோட பெஸ்டான அப்டேட், எம்ஐயோட Mi 11 Ultra. இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெக்ஸோட இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், ஃபுல் டீடைல்ஸும் வெளியே வந்திருக்கு. இங்க இதனோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவே வெளியே வந்திருக்கு. ஆமா, இந்த மொபைல் இது வரைக்கும் இருந்ததுல இருந்து ரொம்பவே யூனிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க இதனோட பேக் கேமரா பம்பை பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. இந்த கேமரா பம்ப்ல 120x வரைக்கும் ஜூம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு குட்டி டிஸ்பிளேயும் கொடுத்திருக்காங்க. இந்த இமேஜ்ல பார்த்தா உங்களால தெரிஞ்சுக்க முடியும், ரொம்ப குட்டி டிஸ்பிளேயோட இந்த எம்ஐயோட Mi 11 Ultra வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த குட்டி டிஸ்பிளேல பெருசா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல, இருந்தாலும் டைம் பார்க்கறதுக்கு வேணா யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம நோட்டிபிகேஷன் எல்லாமே அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்கிரீன்லயே பார்த்துருவோம். ஸோ அதனால இந்த பேக் டிஸ்பிளே எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல. இதை தாண்டி இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.81 இன்ச்சஸ்க்கான 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு கர்வ் டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸர், 50 MPக்கான மெயின் கேமரா, 48 MPக்கான வைட் ஆங்கிள் கேமராவோட IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்டோட 67 வாட்கான ஒயர் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான மொபைலா கொண்டு வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத. அடுத்த அப்டேட் விவோலேருந்து இப்ப ஒரு ஃபோல்டபிள் போனுக்கான பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இந்த ஃபோல்டபிள் போன் இந்த மாதிரி தான் இருக்க போகுதாம். ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா டே டு டே லைஃப்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த ஃபோல்டபிள் போன்ல உங்களுக்கு 4 கேமரா செட்டப்போட கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒரு நார்மலான போனை மடிச்சு வைக்கிற மாதிரி தான் இந்த போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த போன்ல பெருசா எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இதை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறத விட நார்மலா வச்சிருக்கும் போது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு தோணுது. இவ்வளவு பெரிய போனை யார் யூஸ் பண்ணுவா, என்ன வகையில இந்த போன் யூஸ் ஆக போகுது அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. இங்க சாம்சங்கோட சாம்சங் ஃபோல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு டேப் மாதிரி வரும். ஆனா இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஸோ
எந்த வகையில யூஸ் ஆக போகுது, என்ன மாதிரி வித்தியாசமான ஃபீச்சர்ஸோட கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல. இருந்தாலுமே இந்த வருஷம் விவோட இந்த ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் லெனோவாலேருந்து இப்போ Lenovo Tab P11 Pro அப்படின்ற மாதிரி ஒரு டேப்லெட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட்டோட பிரைஸை ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன். இது ஒரு 45,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வரப்போகுது. இதுல வர கீபோர்டு மட்டுமே 10,000 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 2K OLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6GB RAM, ஸ்னாப்டிராகனோட 730G அப்படின்ற ப்ராசரோட 13 MP கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. இதனோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே சைஸ் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி 8600 mAh பேட்டரி, Qualcomm 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை பார்த்த உடனே தோணுது என்னன்னா, சுத்தமா வேஸ்ட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இதுக்கு பதிலாக இங்க நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க டேப் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறையவே அவைலபிளா இருக்கு. இதை விட கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும்போது ஏன் இந்த ப்ராடக்ட்டை யோசிக்கணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வியா இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டேப்லெட் இந்தியாவுக்கு தேவையா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒரு கம்பெனி கொஞ்சம் கம்மி பிரைஸ்லயும் டேப் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த அப்டேட் சாம்சங்லேருந்து அவங்களோட A சீரிஸ்ல நிறைய ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. அடுத்தடுத்து லீக்ஸ் வந்துட்டே இருக்குது. இப்போ லீக் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சாம்சங் A52. இந்த மொபைலோட டிசைன், இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஆமா, இது ஒரு 5G மொபைலா கொண்டு வர போறாங்க. இந்த மொபைல் அப்படியே சாம்சங்கோட S21 சீரிஸ் எந்த மாதிரி இருந்ததோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான கேமரா கட் அவுட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்ல. சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த மொபைலை கொண்டு வராங்க. இதுல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே, IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 750G அப்படின்ற ஒரு 5G ப்ராசஸர், 64 MPக்கான மெயின் கேமரா கொடுத்து 4500 mAh பேட்டரி, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை கொண்டு வருவாங்களாம். இது மார்ச்ல இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இதனோட பிரைஸ் டீடைல்ஸ், பிரைஸ் டீடைல்ஸ் இங்க தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் மேக்ஸிமமா ஒரு 30,000 35,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்குள்ள கொண்டு வரலாம். இங்க சாம்சங் அப்படின்னாலே கண்டிப்பா பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா டைமும் யோசிச்சு பார்க்கும்போது இந்த டைம் கொஞ்சம் ரீசனபிளா தான் பிரைஸ் வைக்கிறாங்க சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்த அப்டேட், கடைசி அப்டேட் ரெட்மிலேருந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ. இந்த மொபைலை மார்ச்சோட ஆரம்பத்தில் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மனுகுமார் ஜியன் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட்ல இந்த மொபைல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆப்ஷனோட வரப்போகுது. எம்ஐயோட MI 10T இந்த மொபைலில் க்ளோன் ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதே ஆப்ஷனோட இந்த மொபைலை கொண்டு வர போறாங்க. இதுல அவங்களோட கையில ரெட்மியோட ரெட்மி 10 ப்ரோ இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 10 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட MI 10 என்ன மாதிரி டிசைன்ல வந்ததோ சேம் ஆல்மோஸ்ட் அதே டிசைன்ல தான் வர மாதிரி தெரியுது. அங்க ஒயிட் வித் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிசைன்ல. ஆனா இங்க கேமரா கட் அவுட் இருக்கிற இடத்தை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க டாப்ல இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ டாப்ல இங்க 4 கேமராஸ், ரியல்மியோட X சீரிஸ், ரியல்மியோட ரியல்மி 7 சீரிஸ்லாம் பார்த்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கேமரா கட் அவுட்ஸோட இந்த மொபைலை கொண்டு வராங்க. ஸோ மார்ச்ல இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. அது வரைக்கும் இந்த மாதிரி தான் வரிசையா டீஸ் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலா ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சா உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்கிட்ட ஏதாவது சொல்லணும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் ரீப்ளை பண்ண ரெடியா இருக்கேன். இந்த வீடியோவோட தான். இதை மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.